நான் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் ஐஜி மத்திய மண்டலம் பேசுகிறேன். மத்திய மண்டலம் அப்படிங்கிறது நம்முடைய காவிரி டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கிய காவல்துறை சரகம். இதில் கரூரில் ஆரம்பித்து அந்த பக்கம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அதே போல் புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, இது எல்லாமே உள்ளடக்கிய மண்டலம் தான் மத்திய மண்டலம். இந்த மத்திய மண்டலத்தில் போதைப் பொருள்களுக்கு எதிரான ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. போதைப் பொருட்கள் கடத்துபவர்களும் சரி, விற்பவர்களும் சரி, அதே போல் பயன்படுத்துபவர்களும் சரி, எல்லோருடைய பெயர்களும் பட்டியலிடப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கை என்பது சட்டத்தை அமல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் ஒன்றிணைத்து பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மாரத்தான் போட்டிகள், விளையாட்டு போட்டிகள், கிரியேட்டிவ் ஸ்கில்ஸில் குழந்தைங்களை எப்படி ஈடுபடுத்துறது, இது மாதிரியான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனுடைய முத்தாய்ப்பாக மத்திய மண்டலத்தில் உள்ள பொதுமக்களையும் காவலர்களையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். மத்திய மண்டலத்தில் உள்ள மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 16 டீம் பப்ளிக்கிலிருந்து, பொதுமக்கள் மத்தியிலிருந்து 16 கிரிக்கெட் டீமும், அதே போல் காவலர்களிடமிருந்து 4 கிரிக்கெட் டீம்ஸ், மொத்தம் 20 டீம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் விளையாடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போட்டிகள் நடத்தி அதுக்கப்புறமா கடைசி போட்டி கிராண்ட் ஃபினாலே திருச்சியில் நடக்கும். இதில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற போலீஸ், பொதுமக்கள் அணிகள் தனியாக அவர்களுடைய வெற்றி பெற்ற அணிகளை இங்கே போலீஸுக்கும் பப்ளிக்கும் இடையில் ஒரு மேட்ச் நடக்கும், ஃபைனல்ஸ் நடக்கும். இந்த நிகழ்ச்சி, இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல. கிரிக்கெட் கிரவுண்டில் 2 அணியினர் விளையாடும்போது அது ஒரு விளையாட்டுக்கான யார் வெற்றி புள்ளிகளை பெறுகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் அந்த போராட்டம் போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே வெற்றி பெறுவது அல்லது தோல்வியடைவது இது விளையாட்டில் சகஜமாக இருந்தாலும் சரி, போதைக்கு எதிரான இந்த போரில் கண்டிப்பாக விளையாட்டை ஊக்கப்படுத்துவதன் மூலம் நாம் வெற்றி பெற முடியும் என்ற முழுமையான நம்பிக்கை